ஃபேம் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சேனலுக்கு சப்போர்ட் தர்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அது கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய வீடியோஸ் வித்தியாசமான இடங்களுக்கு போய் வீடியோஸ் போடுற மாதிரி இருக்கும். திருவனந்தபுரம் டு திருப்பரப்பு ரைட்டில் இன்றைக்கி வீடியோவில் நம்ம இங்கே குளித்துறை வந்துட்டோம். குளித்துறையிலேருந்து மேம்பாலம் ஏறி நம்ம மார்த்தானை தாண்டி போக தேவையில்லை. நம்ம சைடு வழியாக கீழே போய் பாலத்துக்கு கீழே ட்ராவல் பண்ணி லெஃப்டில் போய் நம்ம திருவட்டார் குலசேகரம் வழியாக திருப்பரம். இப்போ ஏறுறது தான் தாமிரபுரம் எண்ணி ஆறுக்கு குறுக்க குளித்துறை பாலம், குளித்துறை புதிய பாலம். இதுக்கு ரைட் சைடில் ஒரு பழைய காலத்தில் கட்டின பாலம் இருக்குது. அது இப்போவும் பைக்கெல்லாம் போகுது, பெரிய ஹெவி வெஹிக்கிள் போகலைன்னு நினைக்கிறேன். நான் ஏறுற இடம் சின்னதாக இது பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் நம்ம கட்டணுமா, ரைட்டில் அந்த பாலத்துக்கு ஏறுற மாதிரி கொஞ்சம் உள்ளே போனோடனே அது லைட்டாக ரைட் சைடில் தெரியலை, கிளியராக தெரியல. அது ரைட் சைடில் போகிறது தான் அந்த பழைய பாலம் கனெக்ஷன். இந்த இடத்துக்கு வெட்டுவண்ணின்னு சொல்லுவாங்க. லெஃப்டில் ஒரு ஹிந்து கோயில் இருக்குது. அடுத்து ரைட்டில் போகிறது தேங்காய் பண்ண ரோடு. இதில் லெஃப்டில் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டில் ரைட் சைடில் தான் தேங்காய்பட்டினம் ரோடு. இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். நீங்கள் லெஃப்டில் உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி தெரியும். அது காலேஜ் என்ட்ரன்ஸ். இந்த ரெண்டு பக்கமுமே ஃபுல்லாகவே கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. என்ன வாங்கணுமோ எல்லாமே இங்கே கிடைக்கும். மார்த்தாண்டம் இதுதான் ஆக்சுவல் மார்த்தாண்டம். இப்போ லெஃப்டில் பார்க்குறது மார்த்தாண்டம் சிஎஸ்ஐ சர்ச். இதுதான் அதோட என்ட்ரன்ஸு. இந்த சர்ச் தான் கிறிஸ்மஸ் டைமில் பயங்கரமாக இருக்கும். டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வேறு லெவலில் இருக்கும். அதுவும் முடிஞ்சால் நான் வீடியோ எடுப்பேன். கிறிஸ்மஸ் டைமில் வீடியோ எடுத்து போடுறேன் யூடியூப். இது மார்த்தாண்டம் ஜங்ஷன். இதில் ரைட்டில் போகிறது மார்த்தாண்டம் கருங்கல்
அப்படியே போகிற ரூட்டு. லெஃப்டில் போகிறது வந்து மேல்புறம் போகிற ரூட்டு. எனக்கு ஸ்ட்ரைட்டாக போய் திரும்பவும் லெஃப்ட்டு போகணும். இனிமேல் போகிறது வந்து நம்ம திருவட்டார் போகிற மாதிரி லெஃப்டில் திரும்பவும். ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நாகர்கோவில் போட்டுரும். இந்த பாலத்துக்கு மேலே போகும்போது இது எதுவுமே தெரியாது. ஆக்சுவலாக கட்டடங்கள் இருக்கிறதே வந்து லைட்டாக தான் தெரியும். அப்படி ஸ்ட்ரைட்டாக அங்கே போய் மேலே பம்மம்னு சொல்லுவாங்க. பம்மம்ங்கிற பிளேஸில் வந்து கனெக்ட் ஆகும் குளித்தரையிலேருந்து ஏறுற பாலம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்டில் வந்து திருவட்டார் குலசேகரம் பேச்சுப்பாறை போகிற ரோடு, ரைட்டில் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் போகிறது. பார்த்தீங்களா, டிராஃபிக் போலீஸ் வந்து ஹெல்மெட் இல்லாமல் ஒருத்தர் வச்சுட்டாங்க, பிடிச்சி கேள்வி கேட்டுட்ருக்காங்க. எப்போவுமே பார்த்து போங்க, சேஃபாக போங்க, சேஃப்டி கியர்ஸோடு போங்க. ஹெல்மெட் வந்து ஃபைனுக்காக மட்டும் இல்லை நான் சொல்கிறேன், நம்ம தலையை வந்து காப்பாற்றும். ஸோ உசுறு தான் முக்கியம். ஒரு ஹெல்மெட்டு நல்லா குவாலிட்டியான ஒரு ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகுது. இப்போ 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகுது. அதனால் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் குவாலிட்டியாக நான் கண்டென்ட் வந்து போட பார்க்குறேன். அப்புறம் இந்த வாய்ஸ் ஓவரை மாற்றிட்டு டைரெக்டாக வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. அது நான் பண்ணுமா வேண்டாமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். வாய்ஸ் ஓவரே எனக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ ஏன்னா ஃபுல் டைம் நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது. அப்போது பேசுகிறது வந்து நம்ம வாய்ஸ் ஓவர்லன்னா இந்த இடத்துல என்ன பேசணுங்கிறத பார்த்து பேச முடியும். அதுக்காக தான் நான் வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டைரெக்டாக பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு பேசுவேன். சம்டைம்ஸ் கால் வந்துச்சுன்னா அந்த காலில் பேச வேண்டியிருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ ஏரியாவை வந்து கட் பண்ண வேண்டியிருக்கும். என்னோடய எய்ம் என்னென்னா ஃபுல்லாக நான் எடுக்கிற ஃபுட்டேஜ் அப்படியே உங்களுக்கு காமிக்கணும். அதில் எங்கேயுமே கட் பண்ணக்கூடாது. அதுதான் என்னோட ஒரு எய்ம். இப்போ நான் பயணிக்கிற பாதை வந்து உங்களுக்கும் தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Keep supporting.